தமிழகத்தின் பொக்கிஷம், இந்தியாவிற்கு கிடைத்த அற்புதம், இளைஞர்களின் இதய துடிப்பு, மாணவர்களின் எழுச்சி நாயகர், ஏழை குடும்பத்துள் பிறந்து உலகின் 7 கண்டங்களும் வியக்கும் அளவிற்கு வளர்ந்த ஏவுகணை மனிதர், இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவர், என் மானசீக குரு ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் பிறந்த நாள் இன்று. இவரின் இயற்பெயர் அபுல் பக்கீர் ஜைனுலாபுதீன் அப்துல் கலாம். இவர் 1931 அக்டோபர் 15ஆம் நாள் ராமேஸ்வரத்தில் ஜைனுலாபுதீன் மரக்காயர் மற்றும் ஆசியம்மா அவர்களுக்கு 5வது குழந்தையாக பிறந்தார். அரசு மேல்நிலைப் பள்ளியில் கல்வி கற்றார். பள்ளி படிக்கும்போது தினமும் காலையில் வீடு வீடாக சென்று பேப்பர் போட்டு அதன் மூலம் வரும் வருமானத்தில் படித்தார். இவர் பிறந்த தினத்தை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வருஷத்துல 12 மாதங்கள் இருக்கு. இந்த 12 மாதங்கள்ல மேல ஆரம்பிக்கும் அக்டோபர் மாதம். அக்டோபர் அப்துல் கலாம். இவர் ராக்கெட் கண்டுபிடிச்சது. ராக்கெட் வானத்துல பாஞ்சு போகும். பாஞ்சுனா 15. அப்ப அக்டோபர் 15 அப்துல் கலாம் பிறந்தார். இவர் ராமேஸ்வரத்தில் பள்ளி படிப்பு முடித்துவிட்டு திருச்சியில் உள்ள புனித ஜோசப் கல்லூரியில் இயற்பியலும், மெட்ராஸ் தொழில்நுட்ப கல்லூரியில் விண்வெளி பொறியியலும் படித்தார். 1969ஆம் ஆண்டு அப்துல் கலாம் ISROவில் உள்நாட்டு ராக்கெட் தயாரிப்பில் SLV-3 திட்டத்தின் இயக்குனர் ஆனார். SLV-3 ராக்கெட் ரோகிணி சேட்டலைட்டை வைத்து வெற்றிகரமாக 1980இல் ஏவியது. SLVனா சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள். சேட்டலைட்டை வானத்துக்கு கொண்டு போது ராக்கெட் தான். அந்த ராக்கெட் தான் SLV ராக்கெட். இந்த SLV ராக்கெட்டை கண்டுபிடிச்சது நம்ம ஏவுகணை மனிதர் அப்துல் கலாம். 1998இல் பொக்ரானில் நடந்த 2வது அணு ஆயுத சோதனையில் தலைவராக முக்கிய பங்கு ஆற்றினார். இது ஆபரேஷன் சக்தி என அழைக்கப்படுகிறது. அப்துல் கலாம் பணிபுரிந்த 2 முக்கியமான நிறுவனங்கள் DRDO, ISRO. DRDO என்றால் டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். ISRO என்றால் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். 2003ல் புறாங்கிற ப்ராஜெக்ட்டுக்கு இவர் தான் தலைமை தாங்கினார். புறானா ப்ரொவிஷன் ஆஃப் அர்பன் அமெனிட்டிஸ் டு ரூரல் ஏரியா. அப்படின்னா நகரங்களில் இருக்கிற வசதி கிராமத்துக்கும் வரணுங்கிறது தான் இதோட நோக்கம். இவர் கண்டுபிடித்ததில் 2 முக்கியமான கண்டுபிடிப்புகள். இண்டிஜெனஸ் கைடட் மிசைல்ஸ். அப்படின்னா உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஏவுகணைகள். அக்னி அண்ட் பிருத்திவி மிசைல்ஸ். கால் நடக்க முடியாதவங்களை நடக்க வைக்கிறதுக்காக கண்டுபிடிச்ச மிஷின் தான் லைட் வெயிட். 1901 பத்மபூஷன், 1990 பத்ம விபூஷன், 1997 பாரத ரத்னா, 2000 ராமானுஜன் விருது, 2012 சட்டங்களின் டாக்டர். இதில் ஒரு முக்கியமான விருது பாரத ரத்னா 1997. இந்த வருடத்தை ஞாபகம் வைப்பதற்கான ஷார்ட்கட் 100ல் 3 போனால் 97. இப்போ நம்ம இவரை ஏபிஜே அப்துல் கலாம்னு அழைக்கிறோம். ஏபிஜேனா 3 எழுத்து. அந்த 100ல் 3 போனால் 97. பாரத ரத்னா விருது 1997ஆம் ஆண்டு இவருக்கு வழங்கப்பட்டது. இளைஞர்களே கனவு காணுங்கள். நீங்கள் தூங்கும் போது காணும் கனவல்ல, உங்களை தூங்க விடாமல் செய்யும் கனவு. இவ்வாறு இளைஞர்களை ஊக்குவித்த எழுச்சி நாயகர் பிறந்த நாளான இன்று மாணவர்கள் எழுச்சி தினமாகவும் உலக மாணவர்கள் தினமாகவும் கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் அந்த மகானின் வரலாற்றை கூறுவதில் ஒரு மாணவனாக நான் மிகவும் பெருமை அடைகிறேன்.